ஆகாஷ்வாணி. நேயர்கள் கேட்க இருப்பது இளைஞர்களின் இயக்குவிசை. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் பிறந்தநாள் உரை வழங்குகிறார் தஞ்சாவூர் ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள். அன்று பாரதத்தை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஆங்கிலேயனை விரட்டியது வெள்ளையனே வெளியேறு என்ற குவிட் இந்தியா இயக்கம். இன்று நம் தேசத்தை வலுவான தேசமாக மாற்ற உள்ளது ஃபிட் இந்தியா இயக்கமாகும். விடுதலைக்கு முன்பு குவிட் இந்தியா என்று போராடியவர்களுக்கும் இன்று ஃபிட் இந்தியாவை உருவாக்க உழைப்பவர்களுக்கும் உந்து சக்தியாக ஒருவர் இருந்தார், இருக்கிறார் என்றால் அது எல்லா காலத்து இளைஞர்களின் நாயகரான சுவாமி விவேகானந்தரே ஆவார். சுவாமி விவேகானந்தரின் பிறந்த தினமான ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினமாக நமது அரசு நாடு முழுவதும் கொண்டாடி வருகிறது. இன்று பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கோடிக்கணக்கான பெண்கள் படிக்கிறார்கள், கல்வி பெற்று உயர் பதவி வகிக்கிறார்கள். இதற்கு மூல காரணமாக முதலில் செயல்பட்டவர் சுவாமி விவேகானந்தர். ஆம், பெண்களை மதிக்க தவறியதால் தான் இந்தியர்கள் மதிப்பிழந்தார்கள் என்பதை கண்டுபிடித்து நமக்கு காட்டியவர் சுவாமி விவேகானந்தர். இந்திய சமுதாயம் என்ற பறவைக்கு 2 இறக்கைகள் தேவை. ஓர் இறக்கை ஆணின் ஆற்றல் மிக்க வளர்ச்சி, அடுத்த இறக்கை பெண்ணின் பெருமை மிகு வளர்ச்சி என்று தாய்க்குலத்திற்காக குரல் தந்தவர்தான் சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தருக்கு பிடித்த ஒரு கதை உங்களுக்கும் பிடிக்கும். ஒரு காட்டில் ஆட்டு மந்தைகள் மேய்ந்து கொண்டிருந்தன. அவற்றை வேட்டையாட நிறைமாத கர்ப்பமாக இருந்த ஒரு பெண் சிங்கம் அங்கு வந்தது. ஆடுகள் மீது பாய்ந்தது. பாவம், அந்த பாய்ச்சலில் ஒரு சிங்கக்குட்டியை ஈன்று பிரசவ வேதனையில் அங்கேயே இறந்துவிட்டது. மற்ற ஆடுகள் அந்த சிங்கக்குட்டியை தங்கள் குட்டியாகவே கருதின. புல்லை கொடுத்தன, ஆட்டுப்பாலை கொடுத்தன. சிங்கக்குட்டியும் வளர்ந்தது. பாவம், ஆட்டுக்குட்டியாகவே தன்னை நினைத்து வளர்ந்தது. காலம் சென்றது. மற்ற ஆட்டுக்குட்டிகள் 1 அடி உயரத்தில் வளர்ந்தன. சிங்கக்குட்டியோ 3 அடி வளர்ந்தது. ஆனால் சிங்கமாக கர்ஜிக்க தெரியவில்லை. ஆடாக அலற மட்டுமே தெரிந்து வைத்திருந்தது. திடீரென்று ஒரு நாள் ஓர் ஆண் சிங்கம் அங்கு வந்தது. எந்த ஆட்டை அடிக்கலாம் என்று சுற்றும் முற்றும் பார்த்து பாய்ந்தது. எல்லா ஆடுகளும் மே மே என்று கத்திக்கொண்டே ஓடின. ஆனால் வித்தியாசமான ஒரு மே குரலும் கேட்டது. அதுதான் சிங்க உடலில் இருந்த அசிங்கமான ஆட்டு சிங்கம். அதை கண்டதும், அந்த குரலை கேட்டதும் ஆண் சிங்கத்திற்கு கோபம் வந்தது. தன் இனத்தை சேர்ந்த ஒன்று தனது பெருமையை உணராமல், இனத்தின் சக்தியை உணராமல் இப்படி அடிவாங்கி சாவும் கூட்டத்தில் சேர்ந்துள்ளதே என்று வெகுண்டது. அதற்கு பசி மறந்தது. ஆடுகளை துரத்துவதை விட்டு நேராக சிங்கக்குட்டி மீது பாய்ந்தது. சிங்கக்குட்டி அலறியது. ஆண் சிங்கம் குட்டியை பிடித்து தரதரவென்று இழுத்துச் சென்றது. ஒரு கிணற்றில் எட்டி பார்க்க வைத்து, பார், யார் தெரிகிறார்கள் என்று பார் என்று கேட்டது. குட்டி சிங்கம் மெல்ல, 2 சிங்கங்கள் தெரிகின்றன என்று கூறியது. ஆண் சிங்கம் குட்டி சிங்கத்தின் தலையில் அடித்து, மடையா, உற்றுப்பார், நீ ஆடு அல்லடா, நீதான் அந்த 2வது சிங்கம் என்று கம்பீரமாக கூறியது. உடனே சிறிது மாமிசத்தை சாப்பிட வைத்தது. கர்ஜனை செய்து காட்டியது. குட்டி சிங்கம் கர்ஜனை செய்ததும் அதை சுற்றி சுற்றி வந்த ஆட்டு மந்தைகள் அலறி நாலா பக்கமும் சிதறி ஓடின. மனிதனின் நிலையும் இப்படித்தானே உள்ளது. பலரும் ஆசை, அபிலாஷைகள், உயர் நோக்கமற்ற சுயநல போக வாழ்க்கை வாழ்ந்து
சோம்பேறி கூட்டமாக அலைவதைக் கண்டு சுவாமி விவேகானந்தர் இந்த கதையை கூறுவார். அனைவரிடத்திலும் எல்லையற்ற சக்தி உள்ளது. ஆனால் விழிப்புணர்வு இல்லாத தன்மையினால் ராஜகுமாரர்களாக இருக்க வேண்டியவர்கள் பிச்சைக்காரர்களாக பிழைத்து வருவதைக் கண்டு சுவாமிஜி மிகவும் வருந்தினார். அந்த நிலையில் இருந்து அனைவரும் விடுபட வேண்டும் என்பதற்காக அவர் அருளிய மகா மந்திரம்தான் இது. எழுந்திடு, விழித்திடு, ஓயாதிடு, உழைத்திடு. Arise, awake and stop not till the goal is reached. வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் நிலை எழுந்திரு என்பது தான். எதிலிருந்து ஒருவன் எழ வேண்டும் என்ற கேள்வி உங்களுக்கு வருகிறதல்லவா? திறமைகளும் தன்னம்பிக்கையும் தகுதிகளும் வளர்த்து கொள்ளாமல் உண்டு உடுத்தி திரியும் 2 கால் மாடு போல் ஆட்டு மந்தைகளாக வாழும் பொறுப்பற்ற கூட்டத்திலிருந்து மனிதன் முதலில் வெளிவர வேண்டும். 2வது நிலை மிக முக்கியமானது. எச்சரிக்கையாக இருப்பவர்களுடன் சேர்ந்திடு என்கிறார் சுவாமி விவேகானந்தர். விழித்திரு. வெற்று கூட்டத்திலிருந்து வெளிவந்தால் மட்டும் போதாது, நல்லோர் கூட்டத்தில் ஒருவர் இணைய வேண்டும். யாரெல்லாம் தரமாக, வேகமாக, விவேகமாக முன்னேறுகிறார்களோ, யாரெல்லாம் பொறுப்புடன் சிறப்புடன் செயல்படுகிறார்களோ, யாரெல்லாம் மக்கள் தொண்டில் ஈடுபடுகிறார்களோ அவர்களை அடையாளம் காண வேண்டும். லட்சியம் உள்ள ஒருவன் அவர்களை அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். விழிப்புடன் அவர்களை கவனிக்க வேண்டும். அவர்களிடமிருந்து கற்க வேண்டும் என்பது சுவாமி விவேகானந்தர் கூறும் 2வது வளர்ச்சி நிலை. 3ஆம் நிலை மிக மிக முக்கியமானது. அது தேங்காதே தயங்காதே என்பதுதான். நல்லவனாக இருப்பதும் நன்மை செய்வதும் தான் சமய வாழ்க்கையின் சாரம் என்பார் சுவாமிஜி. அதன்படி நல்ல காரியங்கள் செய்யும் போதும் நல்லவனாக இருக்கும் போதும் சில சிரமங்களும் சில பிரச்சனைகளும் வரலாம். அதற்காக வாழ்க்கையில் ஒருவர் தேங்கியும் தயங்கியும் நின்றுவிடக்கூடாது, தொய்வு அடைந்திடக்கூடாது என்பதற்காக சுவாமிஜி ஸ்டாப் நாட் என்ற எதிர்ப்பதத்தை போடுகிறார். முயற்சியில் சோர்ந்து விடாதே என்றும் எச்சரிக்கிறார். வேண்டியது ஒரு வெற்றி அல்ல, ஒவ்வொன்றிலும் வெற்றி என்பது 4வது நிலை. நல்ல வகையில் தொடங்கிய லட்சிய பயணத்தில் தடுமாறாமல் போவதற்கு ஒருவர் தொடர்ந்து நல்லோருடன் இணங்கி நல்ல திறமையுடன் சக்திகளுடன் செயல்பட வேண்டும். அதனால் அவரது வாழ்க்கை பயணம் தெளிவாக இருக்கும். அவர் மேற்கொள்ளும் முயற்சி அவருக்கும் பயன்படும், பிறருக்கும் பயன்படும். விளையாட்டில் ஏதோ ஒரு போட்டியில் வெற்றி பெறுவது பெரிய விஷயமல்ல. தொடர் வெற்றியே முக்கியம். விரும்பிய லட்சியத்தை அடைவதிலிருந்து ஒருவர் தனது கவனத்தை திசை திருப்பக்கூடாது. நம் அன்றாட வாழ்க்கையிலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி, கவனச்சிதைவு என்பது பெரிய தடையாகும். அந்த தடையை கவனத்துடன் ஒருவன் தாண்ட வேண்டும், கடக்க வேண்டும். கவனச்சிதைவு என்பது கருச்சிதைவு போன்றது. எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் விழிப்புடன் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருப்பது தான் வாழ்க்கை. அதுதான் முன்னேறும் மனிதனின் இயல்பான நிலை என்று நம் அனைவருக்கும் சுவாமி விவேகானந்தர் ஆசி வழங்குகிறார். ஆட்டு மந்தைகள் போன்று மனிதர்கள் கேளிக்கை களியாட்டங்களிலும் போட்டி பொறாமைகளிலும் சுயநலத்திலும் சிக்கி அலைகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை மீட்பதற்காக சுவாமி விவேகானந்தர் ஆண் சிங்கமாக, வேதாந்த சிங்கமாக இவ்வாறு ஒவ்வொருவரையும் எழுப்புகிறார். எழுந்திடு, விழித்திடு, லட்சியத்தை அடையும் வரை ஓயாது உழைத்திடு. இந்த தேசிய இளைஞர் தினத்தில் சுவாமி விவேகானந்தரின் அந்த ஆசி நம் அனைவருக்கும் இருக்கட்டும் என்று பிரார்த்தனையுடன் நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.
நேயர்கள் இதுவரை கேட்டது இளைஞர்களின் இயக்குவிசை. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் பிறந்த நாள் உரை வழங்கியவர் தஞ்சாவூர் ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.